ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட என்டையர் பாடிக்கும் மைண்டுக்கும் ஓப்பனும் மெடிடேஷன் வித் ஹீலிங் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் உங்களோட கம்ப்ளீட் பாடி அண்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி காம் டவுன் பண்ணி அதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலிங்கையும் கொடுக்கும். இந்த மெடிடேஷன் நீங்கள் சைலண்ட்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். எய்தர் நீங்கள் இதை உட்காந்து முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டும் பண்ணலாம். அதர்வைஸ் லை டவுன் பண்ணி உங்களோட பெட் டைமில் கண்களை மூடிட்டு இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் டைமில் லைட்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டில் படுத்து அதுக்கப்புறமா இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஓப்பனும் கைடட் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வர்ச்சுவலாக விஷுவலாக இமேஜின் பண்ணி நீங்கள் அந்த சீனை உங்களோட கண்களுக்குள்ளே ரீக்ரியேட் பண்ணி இமேஜின் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை கால்களுக்கு எடுத்து செல்லலாம். என்னுடைய அன்பான கால்களை, உங்களை நான் சரியான உடற்பயிற்சியின் மூலமாகவோ சரியான உணவு முறையின் மூலமாகவோ கவனிக்காமல் விட்டிருந்தால் ஐ எம் ஸோ சாரி. என்னுடைய அன்பான கால்களே, உங்களுக்கு நான் அதிக கவலையினாலோ ஓவர் திங்கிங்கினாலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான கால்களுக்கு பல காரணங்களுக்காக நன்றி சொல்கிறேன். பல உற்சாகமான அனுபவபூர்வமான அறிவுபூர்வமான பயணங்களை கொடுத்த இந்த கால்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய அன்பான கால்களே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது நீங்கள் உங்கள் கால்கள் முழுவதும் ஒரு வெள்ளை நிற ஒளி நிறைந்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஒளியானது உங்கள் கால்களை மிகவும் மிகவும் வலிமையாக மாற்றுகிறது. இப்பொழுது உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள், நான் மிகவும் தைரியமாக இருக்கிறேன். என்னுடைய முடிவுகள் ஒவ்வொன்றும் உறுதியானவை. என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். என்னுடைய கால்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. என்னுடைய கால்களில் இரத்த ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய கால்களில் உள்ள ஒவ்வொரு நரம்புகளும் தசைகளும் மிகவும் வலுவாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நன்றி. இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்களது இடுப்பு பகுதிக்கு எடுத்துச் செல்லலாம். என்னுடைய அன்பான இடுப்பு, அதை சுற்றியுள்ள பகுதிகளே, உங்களுக்கு எனது எண்ண ஓட்டத்தினால் ஒரு இறுக்கத்தை கொடுத்தமைக்கு ஐ எம் ஸோ சாரி. அதிக நாட்களாக என்னுடைய நெகட்டிவான எமோஷன்ஸ், பயம், பதற்றம் ஆகிய நெகட்டிவான எமோஷன்ஸ் அனைத்தையும் வெளியேற்றாமல் என் உடலுக்குள்ளேயே பூட்டி வைத்ததற்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய கால்களுக்கு அசையும் தன்மையை கொடுத்தமைக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஒரு மன முதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு உருவாக்கி கொடுத்ததற்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான இடுப்பு பகுதியை ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது ஒரு வெள்ளை நிற ஒளியால் உங்களது இடுப்பு பகுதி முழுவதும் முன்னும் பின்னும் முழுவதும் சூழ்ந்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த வெள்ளை நிற ஒளியானது உங்கள் இடுப்பில் உள்ள இறுக்கத்தையும் சரி, உங்கள் மனதில் உள்ள இறுக்கத்தையும் சரி, இரண்டையுமே தளர்த்தி கொண்டே வருகிறது. இந்த ஒளியானது உங்களது எல்லா வலிகளையும் குறைத்து விடுகிறது. தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் அடிவயிற்று பகுதிக்கு கொண்டு செல்லலாம். என்னுடைய அன்பான அடிவயிற்று பகுதியே, என்னுடைய எண்ணக் கழிவுகளும் சரி, என்னுடைய உடல் கழிவுகளும் சரி வெளியேறாமல் இருப்பதற்கு நான் காரணமாக இருந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஐ ஆம் ஸோ சாரி.
எனது அன்பான அடிவயிற்று பகுதியே, என்னுடைய தவறான எண்ணங்களினாலும் தவறான உணவு பழக்கங்களினாலும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸை உருவாக்கியதற்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான அடிவயிற்று பகுதியே, நீங்கள் செய்யும் அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சிறந்த ஒரு டைஜஷனை நாளுக்கு நாள் எனக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ரீப்ரொடக்டரி ஆர்கன்ஸையும் சரி, எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸையும் சரி ஆரோக்கியமான முறையில் வைத்து கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி. என்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய உங்களுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான அடிவயிற்று பகுதியை, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் கவனத்தை மெதுவாக மேல் வயிற்று பகுதிக்கு எடுத்துச் செல்லலாம். எனது அன்பான மேல் வயிற்று பகுதியே, உனக்கு ஏற்பட்ட செரிமான கோளாறுகளுக்கு காரணமான எனது எதிர்மறை எண்ணங்களுக்கும் தீங்கான உணவு முறை பழக்கத்திற்கும் ஐ ஆம் ஸோ சாரி. எனது அன்பான மேல் வயிற்று பகுதியே, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை என்னுடைய வயிற்றிற்கு நான் தந்தமைக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய இந்த பழக்கத்தினால் என் உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே சின்ன சின்ன அறிகுறிகளால் சுட்டிக்காட்டியமைக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய செரிமான சக்திக்கு மிகவும் நன்றி. நான் இந்த உணவுப் பொருட்களை செரிமானம் பண்ணுவதில் உள்ள சிக்கல்களை குறைத்து கொண்டே வருவதற்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான மேல் வயிற்று பகுதியே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் மேல் வயிற்று பகுதியிலும் ஒரு வெள்ளை நிற ஒளி நிறைந்து இருப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த ஒளியானது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. உங்கள் செரிமானம் மிகவும் சீராக இருக்கிறது. உங்கள் எண்ணங்களானாலும் சரி, உங்கள் உணவுகளானாலும் சரி, உங்கள் மனதில் உள்ள செரிமானங்களும் உடலில் உள்ள செரிமானங்களும் மிகவும் சீராக நடந்து எண்ணக் கழிவுகளும் சரியான முறையில் வெளியேறுகிறது. உங்களது உடல் கழிவுகளும் சரியான முறையில் வெளியேறுகிறது. உங்கள் கால்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் மனமும் பலமாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் கால்களிலிருந்து உங்கள் மேல் வயிற்று பகுதி வரை அந்த ஒளி உங்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆற்றலாக மாற்றுகிறது. இப்பொழுது உங்கள் எண்ணத்தை இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மேல் உடம்பு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லலாம். என்னுடைய அன்பான மேல் வயிற்று பகுதியே, உனக்கு நான் ஏதாவது தவறான எண்ணங்களை புகுத்தி உன்னை நிரப்பியிருந்தால் ஐ ஆம் ஸோ சாரி. என்னுடைய அன்பான மேல் உடம்பு பகுதியே, நான் என்னுடைய நுரையீரலை அசுத்தமான காற்றினாலோ அல்லது என்னுடைய இருதயத்தை தேவையற்ற வெறுப்பு, கோபம் முதலிய மற்றவர்களுக்கு தீங்கான எண்ணங்களினாலோ நிரப்பி வைத்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான மேல் உடம்பு பகுதியே, நல்ல எண்ணங்களை நிரப்பக்கூடிய அளவிற்கு என்னுடைய இருதயத்தை விசாலமாக கொடுத்ததற்கும், நல்ல ஆக்சிஜனை சுவாசித்து அதனை சேமித்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பும் அளவிற்கு என்னுடைய நுரையீரலுக்கு கொள்ளளவை கொடுத்ததற்கும் மிகவும் நன்றி. நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிற்கும், நான் நினைக்கும் ஒவ்வொரு நேர்மறையான எண்ணத்திற்கும், என்னுடைய சீரான இரத்த ஓட்டத்திற்கும் உதவுகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் காரணமான
எனது அன்பான மேல் உடம்பு பகுதிக்கு மிகவும் நன்றி. என்னுடைய அன்பான மேல் வயிற்று பகுதியே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் இருதயம், நுரையீரல் என்ற 2 பகுதிகளிலும் அதை சுற்றியுள்ள அந்த இரத்தத்திலும் வெள்ளை நிற ஒளி பாய்ந்து பரவி இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த ஒளியானது உங்கள் மேல் உடம்பு பகுதியை மிகவும் ஆரோக்கியமாக மாற்றிவிட்டது. தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் எண்ணத்தை தொண்டை பகுதிக்கு எடுத்துச் செல்லலாம். என்னுடைய அன்பான தொண்டை பகுதியை, நான் தவறாக பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஐ ஆம் ஸோ சாரி. என்னுடைய அன்பான தொண்டை பகுதியை, நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறான உணவுகளை உனக்குள் அனுப்பியிருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான தொண்டை பகுதியை, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேச செய்ததற்கும் நல்ல உணவு பழக்கங்களை கற்றுக் கொடுத்ததற்கும் மிகவும் நன்றி. என்னுடைய அன்பான தொண்டை பகுதியை, எனக்கு தேவையான எல்லா விதமான நேர்மறையான எண்ணங்களை தோற்றுவித்து கொண்டே இருப்பதற்கு மிகவும் நன்றி. என்னுடைய அன்பான தொண்டை பகுதியை, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்களது தொண்டை பகுதியில் ஒரு வெள்ளை நிற ஒளி நிறைந்து இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளை நிற ஒளியானது உங்கள் தொண்டை பகுதியில் உள்ள அனைத்து நாளமில்லா சுரப்பிகளையும் சரி செய்கிறது. நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது. ஏதாவது நீங்கள் தவறாக வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் அந்த வார்த்தைகளை ஹீல் செய்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் எண்ணத்தை மெதுவாக உங்கள் கைகளுக்கு, 2 கைகளுக்கு எடுத்து வாருங்கள். உங்களது கைகளை உற்று கவனித்து பாருங்கள். என்னுடைய அன்பான கைகளே, நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் ஐ ஆம் ஸோ சாரி. என்னுடைய அன்பான கைகளே, நான் உங்களை தவறான செயல்களில் ஈடுபடுத்த செய்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான கைகளே, நீங்கள் எனக்கு செய்யும் அத்தனை உதவிகளுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்றாட கடமைகளை நானே செய்வதற்கு உதவியாக இருக்கின்ற 2 கைகளுக்கு கோடான கோடி நன்றியும் எனது அன்பான வணக்கமும். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான கைகளே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் கைகள் முழுவதும் ஒரு வெள்ளை நிற ஒளி படர்ந்து வருவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளை நிற ஒளியானது உங்கள் கைகளை மிகவும் உறுதியாக்குகிறது. இதே உறுதி உங்கள் மனதிலும் பிரதிபலிப்பதை நீங்கள் உணரலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் வாய்களுக்கு கொண்டு வாருங்கள். எனது அன்பான வாயே, நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால் ஐ ஆம் ஸோ சாரி. எனது அன்பான வாயே, நான் ஏதாவது தவறான உண்ணத்தகாத உணவுகளை உட்கொண்டிருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேவையே இல்லாத இடங்களில் ஏதேனும் தவறான வார்த்தைகளை நான் உபயோகம் செய்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நல்ல ஒரு பேச்சாற்றலை கொடுத்த எனது வாய்க்கு மிகுந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பல உணவுகளின் சுவைகளை அறியச் செய்த எனது வாய்க்கு தேங்க்யூ ஸோ மச். எனது அன்பான நன்றிகள். என்னுடைய அன்பான வாயே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் வாய் முழுவதும் ஒரு வெள்ளை நிற ஒளியினால்
ஹீலிங் செய்யப்படுவதாக விஷுவலைஸ் செய்யுங்கள். இந்த ஒளியானது உங்களை நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச தூண்டுகிறது. இந்த ஒளி உங்களுக்கு நல்ல உணவின் மீது மட்டுமே ஈர்ப்பினையும் பசியினையும் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் மூக்கிற்கு கொண்டு செல்லலாம். என்னுடைய அன்பான மூக்கே, உன்னை நான் சரியாக கவனிக்காமல் இருந்திருந்தால் ஐ ஆம் so சாரி. என்னுடைய அன்பான மூக்கே, நான் தவறான விஷயங்களை ஈர்த்திருந்தாலோ அல்லது தவறான அசுத்தமான காற்றினை நுகர்ந்திருந்தாலோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் இந்த உலகத்திலிருந்து சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதன் மூலமாக எனக்கு கிடைக்கும் அதீத பிராண சக்திக்கும் மிகுந்த நன்றி. இந்த பிராண சக்தியை ஈர்த்து என் உடலுக்குள் செலுத்தக்கூடிய கருவியாக இருக்கும் எனது மூக்கிற்கு எனது அன்பான நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எனது அன்பான மூக்கே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் மூக்கு முழுவதுமே ஒரு வெள்ளை நிற ஒளி சூழ்ந்து இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த வெள்ளை நிற ஒளி உங்கள் சுவாசம் மூலம் உள்ளிழுக்கப்பட்டு உங்கள் முழு உடல் முழுவதுமே பரவி கொண்டிருக்கிறது. உங்களது எல்லா உடல் உள் உறுப்புகளுமே இந்த வெள்ளை நிற ஒளியால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்கள் உடலில் பிராண சக்தியானது அதிகமாக இருக்கிறது. உங்கள் உடல் நேர்மறை எண்ணத்தின் ஒரு பெரிய கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பல நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்பொழுது உங்கள் கவனம் உங்கள் கண்களுக்கு மெதுவாக செல்கிறது. உங்கள் கண்களை நன்றாக கவனித்து பாருங்கள். எனது அன்பான கண்களே, நான் உன்னை சரியாக பராமரிப்பு செய்யாது இருந்தால் ஐ ஆம் so சாரி. எனது அன்பான கண்களே, நான் எனது அகக்கண்களின் மூலமாக ஒரு விஷயத்தை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எனது அன்பான கண்களே, நான் எனது புறக்கண்களினால் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறான எண்ணத்தில் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து புரிந்து வைத்திருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எனது அன்பான கண்களே, இந்த தெளிவான ஒளிமயமான பார்வையை எனக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு தேங்க்யூ ஸோ மச். எனது அன்பான கண்களே, எல்லா விஷயத்திலுமே நல்லவற்றை மட்டுமே உற்று நோக்கும் திறனை அளித்தமைக்கு தேங்க்யூ ஸோ மச். எனது அன்பான கண்களே, எனக்கு நல்ல ஒரு பார்வை திறனையும் நல்ல ஒரு புரிதல் திறனையும் அளித்தமைக்கு தேங்க்யூ ஸோ மச். எனது அன்பான கண்களே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் கண்கள் முழுவதும் வெள்ளை நிற ஒளி சூழ்ந்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த வெள்ளை நிற ஒளியானது உங்கள் கண்களுக்கு நல்ல பாதையை காட்டுகிறது. நீங்கள் அந்த நல்ல பாதையிலே பயணித்து நல்ல நபர்களை ஈர்த்து நல்ல செல்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறக்கூடிய நேர்மறையான வழியை மட்டுமே தேர்ந்தெடுக்க இந்த ஒளியானது உங்களுக்கு உதவுகிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பிரைட் லைட் இன் மை லைஃப். இந்த ஒளி உங்கள் கண்களின் வழியாக உங்கள் முகத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே பாய்ந்து சென்று எல்லா உறுப்புகளையும் சரிப்படுத்துகிறது. இப்பொழுது உங்கள் கவனத்தை
உங்கள் நெற்றி மற்றும் தலைப்பகுதிக்கு கொண்டு செல்லலாம். என்னுடைய தலைப்பகுதியே நான் ஏதாவது தவறான சிந்தனையினை கொண்டிருந்தாலோ, தவறான உள்ளுணர்வினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, ஐ ஆம் ஸோ சாரி. என்னுடைய அன்பான தலைப்பகுதியே, நான் உனக்கு தேவையில்லாத எண்ணங்களினால் மன அழுத்தத்தை உண்டு பண்ணியிருந்தாலோ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அன்பான தலைப்பகுதியே, எனக்கு ஒரு சாந்தமான மனநிலைமையினை கொடுப்பதற்கு பலவாறு முயற்சிப்பதற்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான தலைப்பகுதியே, எனக்கு பாசிட்டிவான ஒரு உள்ளுணர்வை எப்பொழுதும் கொடுப்பதற்கு தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்பான தலைப்பகுதியே, ஐ லவ் யூ ஸோ மச். இப்பொழுது உங்கள் தலைப்பகுதி முழுவதும் ஒரு வெள்ளை நிற ஒளி சூழ்ந்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த வெள்ளை நிற ஒளியானது உங்கள் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உங்கள் மனது முழுவதும் பரப்ப உதவுகிறது. இந்த வெள்ளை நிற ஒளி உங்கள் உடல் முழுவதும் ஒரு கவசம் போல பாய்ந்து பரவி வருகிறது. உங்கள் உடல் முழுவதும் வெள்ளை நிற ஒளியால் நிறைந்து வழிகிறது. இதனை மனதால் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளை நிற ஒளி உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் பலப்படுத்துகிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹோப்பனோபனோ மெடிடேஷன் மூலமாக உங்கள் மனதும் உடலும் தளர்வாக இருக்கிறது. உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தோன்றும். உங்களது ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்கள் எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் நேர்மறையாக மட்டுமே இருக்கும். தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த மெடிடேஷன் கண்டினியூஸாக ஒரு 21 days ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணினீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்கும். இது மார்னிங் பண்ணலாம், பட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீலிங் நீங்கள் தூங்கும் போதே வந்து ஆறுதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.